வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ரிஷப ராசி அன்பர்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அவர் சூரியனாகப்பட்டவர் மேஷ ராசியில உச்சம் பெறார். இந்த மேஷ ராசியில உச்சம் பெறும்போது தமிழ் மாதமாகப்பட்ட அந்த சித்திரை மாதத்துல தான் சூரியன் எப்போதுமே உச்சம் பெறுகிறார். இந்த மாதத்துல புது வருடமான அந்த தமிழ் புத்தாண்டும் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு, ஏன்னா சூரியனாகப்பட்டவர் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்குண்டான சுகஸ்தானாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார், அந்த 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் வீடான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போலாம். ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள், ஒரு தனஸ்தானத்துல ஒரு வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தன்னுடைய வாக்குல எப்போதுமே நேர்மை தவறாத ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பர்களினுடைய பேச்சுல எப்போதுமே வசீகரம் இருக்கும். இவர்கள் போய் ஒரு டீல் பேசுறாங்க அப்படின்னா அந்த டீலை முடிக்காம வராத ஒரு நபர்களாக தான், அதாவது அந்த டீலை முடிச்சுட்டு தான் அந்த அடுத்த ஒரு வேலையை பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் ஆகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இந்த சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய உடல் நலன்ல பெரிய அளவுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணம். இந்த சூரியன் உச்சம் பெறும்போது எப்போதுமே தன்னுடைய வேலையில மிகுந்த ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு தன்னுடைய உடம்புலையும் ஒரு ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வலது கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு தேவையான மருத்துவ முதலுதவி அப்படின்றது எப்போதுமே வீட்டில் அவசரமாக வைத்துக் கொள்வது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதுதான் அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம். அந்த சுகஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்ருஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த தாய்வழி உறவுகள்ல நிறைய ஒரு மோதல்கள் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். ரிஷபராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது, அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும் போது நிறைய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கு. இதுல இந்த ஒரு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம். தன்னுடைய உடல்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோடு அதுவும் தாயோட மிக பெரிய அளவுல கோபம் கொள்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை புரிஞ்சுக்காம சில இடத்துல ஒரு அதிகாரத்தன்மையோட பேசுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கும். இது மிகப்பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. எதற்காக நம்ம இந்த பதிவை போடுறோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல ரொம்ப அக்கறையோட இருக்கணும். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல இது வேலை அமைப்புல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசி மீதே இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமும், வேலையில நிறைய ஒரு உயர்ந்த மாற்றங்களையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் நிரந்தரமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல ஒரு 2 வருடங்களாக தற்காலிக ஒரு பொசிஷன்லயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள் இருக்கும். இது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய ஒரு இளமை பருவத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது 18 வயசுல இருந்து ஒரு 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் மன ரீதியான நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க தேர்வுகள் எழுதும் போது அதுல நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போது
ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் முக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது உடல் பலவீனங்கள் கண்டிப்பாக வரும். இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 18 வயதுல இருந்து 25 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அரசாங்க தேர்வுகளே எழுதுறீங்க, இல்லை உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ஏதோ ஒன்று இருக்கு, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த தேர்வுகள் சமயத்துல ரொம்ப நீங்க உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது தேவையில்லாத ஒரு பலவீனங்களையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் மிகுந்த அருமையான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, அங்க கணவன் மனைவி பிரிவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய உறவுகள்னால நிறைய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமா இருக்குது, ரொம்ப ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே நிறைய ஒரு மாற்றங்களை, பிரிவுகளையும் ஒரு பிரிவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில நிறைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும். நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அவங்க வேற எதுவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வாக்குவாதங்களும், திருமணங்கள்ல நிறைய வரன் தேடக்கூடிய முயற்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தொலைதூர வேலைகளை இந்த மாதத்துல ஒரு உறுதித்தன்மை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளியூருக்கு போகலாமா, வேலை செய்யலாமா, அங்க போய் வேலை செஞ்சா நம்ம முன்னேறிடுவோமா, அங்க ஒரு நிரந்தர தன்மை கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு வேலை மிகுந்த ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.